வணக்கம். தமிழக அரசாங்கம் எதுவுமே செய்யலன்றத நம்ம ஒரு பொத்தாம் பொதுவா சொல்ல முடியாது. எதுக்குமே நம்மை சுற்றி நடக்கிற உண்மைகளை புரிஞ்சுட்டு தான் நம்ம சொல்லணும். அதுக்காக தான் இந்த பதிவு. நமக்கு அன்றாட வாழ்வியல்ல மிக சிறப்பா செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு தமிழக அரசாங்கத்துடைய திட்டம் என்னன்னா மதுவிற்கான தட்டுப்பாடு இது வரைக்கும் எங்கேயுமே ஏற்பட்டது கிடையாது. கடைகள் பெருகிட்டே இருக்கு, அதை பயன்படுத்துபவர்கள் பெருகிட்டே இருக்காங்க. அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதிகமாயிட்டே இருக்கு. அதனால் மருத்துவமனைகளுக்கு வருமானம் பெருகிட்டே இருக்கு. அதனால குடும்பங்கள் நலிவடைஞ்சிட்டே இருக்கு. இதன் மூலமா மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிறோன்ற ஒரு நல்ல பெயர் அரசாங்கத்துக்கு கிடைச்சிட்டே இருக்கு. இந்த 1000 ரூபாயில தான் என்னோட இந்த மாத சிலிண்டர் வாங்குறேன், காய்கறி வாங்குறேன், அடிப்படை தேவைகளை சரி செஞ்சுக்கிறேன்ட்டு அந்த குடிகாரர்களே பேட்டி கொடுக்கக்கூடிய, புள்ளி விவரம் சொல்லக்கூடிய அளவிற்கு மிக சிறந்த ஒரு நல்ல பெயர் இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது சாலைகள்ல பிரச்சனை இருந்தாலும், கல்வியில பிரச்சனை இருந்தாலும், மருத்துவத்துல பிரச்சனை இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து மாதம் 1000 ரூபாயும் பொங்கலுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையையும் கொடுக்கும்போது நாம் வாழ்வியல்ல அனைத்து வளங்களும் பெற்று வாழ்ந்ததா ஒரு எண்ண ஓட்டம் உருவாகுது. இந்த எண்ண ஓட்டம் தான் நம்முடைய வாழ்வியலை பெருக்குன்றதுதான் நம்முடைய தமிழக அரசாங்கத்தினுடைய நல்ல விஷயமா இருக்கு. அதே சமயத்துல மத்திய அரசாங்கத்தோட விஷயத்த நம்ம பார்த்தோம்னா எவ்வளவு சிரமப்படுறோம், என்ன மாதிரியான விஷயங்களை கொடுத்துருக்கோன்றது நமக்கு புரியும். தினமும் குடிக்கிறதுக்கு ஜல்ஜீவன் மிஷன் மூலமாக குடி தண்ணீர், வேலைக்கு போறதுக்கு 100 நாள் வேலை திட்டம், தொழில் தொடங்குறவங்களுக்கு முத்ரா கடன், சிறு தொழில் தொடங்குறதுக்கு மானியத்தோட தனி கடன், சமைச்சு சாப்பிட்றதுக்கு ரேஷன்ல அரிசி, வீடு கட்டி வாழ்றதுக்கு பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம், சமைச்சு சாப்பிட்றதுக்கான எரிவாயு சிலிண்டர் ஸ்கீம், உடல் நலம் பாதிக்கப்பட்ட காப்பீடு அட்டை, தொடர்ந்து சாப்பிடக்கூடிய மாத்திரைகள் வாங்கினா சலுகை விலையில மாத்திரைகள், இதையெல்லாம் தவிர்த்து ராணுவம் பாதுகாப்பு, உள்நாட்டு வளர்ச்சி, சாலை மேம்பாடு, கிராமத்திலிருந்து ஹைவே வரைக்குமான உலகத்தரம் வாய்ந்த சாலைகள், ஒவ்வொரு மாநிலங்களிலும் பேருந்து நிலையங்கள் அமைத்தல், ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீம்ஸ், விமான நிலையங்கள் அமைத்தல், இந்த மாதிரியான வெளிநாட்டுல போயிட்டு சம்பாதிக்கிறதுக்கான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகள், நம்முடைய தொழில்நுட்ப வளர்ச்சிகள், நேர்மையான முறையில வழி செலுத்தக்கூடிய ஏற்பாடுகள், உடனடியாக சேவைகள் மக்களை சென்று சேரக்கூடிய டெக்னாலஜி கட்டமைப்புகள், விவசாயத்தை பெருக்குவதற்கான விவசாய உற்பத்தி பொருட்களுக்கான ஏற்பாடுகள், உர ஏற்பாடுகள் மற்றும் விதைகள் சம்பந்தமான ஆராய்ச்சிகள், உலக அளவில் இருக்கக்கூடிய டெக்னாலஜிகளை பயன்படுத்த ஏற்பாடுகள், நம்முடைய பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான ஏற்பாடுகள், வெளிநாடு சென்று நாம் பாதுகாப்பாக வாழ்வாதாரத்தை பெருக்க அல்லது அங்க இருக்கக்கூடிய டெக்னாலஜிகளை நம் நாட்டிற்கு கொண்டு வர தேவையான அடிப்படை விஷயமான பாஸ்போர்ட் மற்றும் அந்த நாட்டுல போயிட்டு நம்ம பாதுகாப்பாக வேலை செஞ்சுட்டு திரும்ப வரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குறது, இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை மக்களுக்காக செய்யும் போது மக்கள் மெதுவாக தன்னுடைய சுய முயற்சியில சொந்த கால்ல நிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. இது மிகவும் சிரமப்பட்டு தன்னுடைய சொந்த கால்ல நிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. அதனால மக்கள் மிகவும் பாதிப்புக்குள்ளாகிறாங்க. இதையெல்லாம் தவிர்த்து மாநில அரசாங்கம் போல மதுவை கொடுத்து அன்றாட வாழ்வியல்ல எப்படா கடை துறக்குன்ற ஒரு எண்ண ஓட்டத்தோட இன்றைய பொழுது கழிஞ்சு அடுத்த நாள் விடிஞ்சு, இதுதான் விடியல். இந்த விடியலோட நம்ம எப்போதும் போதையிலே இருக்கணும். அதனால அந்த குடும்பத்தை முன்னேற்றக்கூடிய பொறுப்பு தமிழக அரசாங்கத்து கையில வரணும். 1000 ரூபாயும் பொங்கலுக்கு சில பரிசு பொருள்களும் கொடுத்து நம்மளை முன்னேற்றி பெருமை அடைய செய்யணும்ன்றதுதான் தமிழக அரசாங்கத்தோட மிக சிறந்த ஒரு வழிகாட்டுதலா இருக்கு. அப்படி இருக்கும்போது எந்த அரசாங்கம் நமக்கு தேவையானதை செய்யறதுன்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு விழிப்போட எந்த அரசாங்கம் தேவைன்றத நம்ம முடிவு செஞ்சோம்னா நாளைக்கு நம்ம மட்டும் இல்ல, நம்முடைய அடுத்த சந்ததியும் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு சரியான வழிகாட்டுதலா இருக்கும். விழிக்க வேண்டியது மக்களாகிய நாம் தான். நன்றி.